கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 6:35. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தியான வசனத்தில் தன்னையே ஜீவ அப்பம், அதாவது பிரெட் ஆஃப் லைஃப் என்று விளக்குகிறார். இதன் மூலம் நம் வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உணர்த்துகிறார். மனிதனின் பசியும் தாகமும் உண்மையில் உணவு, நீர் போன்ற பொருட்களினால் மட்டும் தீராது. அதற்கும் பிறகு அவர் ஆன்மீக பசி தாகத்தை குறித்து பேசுகிறார். ஜீவ அப்பம். இங்கு அப்பம் என்பது நம் தினசரி வாழ்வின் அடிப்படை தேவையாக இருப்பதை நினைவூட்டுகிறது. இயேசுவை நம்முடைய ஆன்மீக வாழ்வின் அடிப்படையாக ஏற்றுக்கொள்வதை சுட்டி காட்டுகிறது. அவரே நம் ஆவியின் உண்மையான தீர்க்கமாக இருப்பவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்று சொல்வதை கவனியுங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடம் செல்வோர் ஒருபோதும் ஆன்மீக வாழ்வில் குறைவுபட மாட்டார்கள். அவரை நம்பியவர்களுக்கு தேவையான ஆன்மீக பசிக்கும் தீர்க்கமாக இயேசு இருப்பார் என்பதையே இந்த வசனத்தின் மூலம் வலியுறுத்துகிறார். அதே போல என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் தாகம் அடையான் என்று சொல்வதையும் கவனியுங்கள். தாகம் என்பது ஆன்மீக விசுவாசத்தை குறிக்கிறது. இயேசுவின் மீதான நம்பிக்கையால் நம் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்க இயேசு துணை புரிவார். அவர் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையால் நமக்கு தேவையான எல்லா ஆன்மீக கொடைகளையும் அவர் அளிப்பார் என்பதை இந்த வசனம் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அதாவது நம்முடைய ஆன்மீக தேவைகளை நிறைவேற்ற இயேசுவை நம்பும், அவரிடம் அடைக்கலமாக வரும் அனைவரும் ஒருபோதும் பசி, தாகம் போன்ற குறைவுகளால் வாடமாட்டார்கள் என்பதைத்தான் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு உறுதி அளிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற சத்தியத்தை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். அனுதினமும் அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும்போதுதான் ஆவிக்குரிய மன்னாவால் நாம் நிரப்பப்படுவோம். இதை ஒத்துக்கிறீங்களா? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல நாமும் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது அது நம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது நம்முடைய மன பலத்தையும் சரீர பலத்தையும் ஊக்குவித்து நாம் தேவ மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? பண்டிகையின்
கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் என்பதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று இரு கரம் நீட்டி அழைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரிடத்தில் பரிபூரண விசுவாசம் உடையவர்களாய் அவர் அண்டை கிட்டி சேரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இப்பயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று வாக்களிக்கிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சங்கீதக்காரன் வாஞ்சையோடு தாகத்தோடு கதறுகிறாரே. இந்த வாஞ்சையும் தாகமும் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி தாகத்தோடு அவர் என்ன சொன்னார்? தாகமாயிருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். அந்த கூப்பிடுதலுக்கு நாம் செவி கொடுத்து அவர் அண்டை கிட்டி சேரும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நம் உள்ளத்தில் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று இருக்கும் என்று உறுதியளிக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா? வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அந்த ஜீவ அப்பம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை பரிபூரணமாய் விசுவாசித்தவர்களாய் அனுதினமும் அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நம்முடைய ஆன்மீக தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றுவதோடு அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.